ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போது 2401 அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது பாருங்கள், 1. 1 எந்தெந்த ஸ்கொயரில் எண்டில் வருதுன்னு பாருங்கள். இப்போ 1 ஸ்கொயர் 1, அடுத்து 9 ஸ்கொயர் 81. அதாவது ஒரு நம்பரோட எண்டில் 1 வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் 1 வர மாதிரி பார்த்துக்கணும். அது எதுலாம் வருது? 1 ஸ்கொயரில் 1 வருது, அகைன் 9 ஸ்கொயரில் 1 வருது. ஸோ ஓகே. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னென்ன? 1 அண்டு 9. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த 2 டிஜிட்டை விட்டுருங்க. இப்போ 24 பாருங்கள். 24 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர் இன்பிட்வீனில் வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போது 24 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயரில் இன்பிட்வீனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் அண்டு 5 ஸ்கொயர். ஏன்னா இது 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ 24ங்கிறது இன் பிட்வீன் 16 அண்டு 25. ஓகேவா? அப்போது பிட்வீன் 4 அண்டு 5. ஓகே. இப்போது இதில் நம்ம மினிமம் நம்பரை எடுத்துக்கணும். ஏன்னா 5 ஸ்கொயர் 25 ஆகிடுது. அதனால் மினிமம் நம்பர் என்ன? 4. ஸோ 4. ஓகேவா? இன் பிட்வீன் நம்பர் 45 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். 45 ஸ்கொயர் என்ன? 20, 25. ஓகே. இப்போது செக் பண்ணுங்கள். இந்த 45 ஸ்கொயர் இருக்குல்ல, 20, 25 விட இங்கே நம்மளுக்கு இருக்க நம்பர், கொடுத்துருக்க நம்பர் வந்து பிக்கஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லார்ஜர் நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகே. அதுவே இந்த 45 ஸ்கொயரை விட நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க, ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாமா? இப்போ 45 ஸ்கொயருங்கிறது 20, 25 தான். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2401. ஓகே. அப்போ இந்த நம்பரை விட இந்த நம்பர் வந்து பிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆன்சர் என்னென்னா 49. அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் என்ன? 49. இப்போ 2401ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 49. ஓகே. இன்னொரு சம் பார்க்கலாமா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3721. ஓகேவா? இதில் லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க, 1. அகெயின் 1 எதில் வரும்? 1 இல்லைன்னா 9. ஓகே. அடுத்து இந்த 2 டிஜிட்டை விட்டுருங்க. இப்போ இந்த டிஜிட்டை பாருங்கள், 37. 37 இன் பிட்வீனில் எங்கெங்கே வருது? 36 அண்டு 49 இதுக்கு இடையில தான் நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்? 37. ஓகேவா? அப்போது என்னென்ன ஸ்கொயர் வருது? 6 ஸ்கொயர் அண்டு 7 ஸ்கொயர். ஓகே. பிட்வீன் 6 அண்டு 7. ஓகே. இது 7 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 49. ஓகே. நம்ம எப்பயுமே என்ன எடுத்துக்கணும்? மினிமம் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ 6 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன் பிட்வீன் நம்பரை கண்டுபிடிச்சிக்கோங்க. 65 ஸ்கொயர் 42, 25. இப்போது செக் பண்ணுங்கள். இது வந்து 4225. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் 3725. ஸோ இந்த நம்பரை கம்பேர் பண்ணும் பொழுது இது ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம 61 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் 3721ஓட ஆன்சர் என்ன? 61. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்கள். அது எந்தெந்த ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட்டாக வருதோ அந்த நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எடுத்துட்டு அது வந்து எந்தெந்த ஸ்கொயருக்கு இன்பிட்வீனில் வருது பாருங்கள். எழுதிட்டு அதோட மினிமம் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு இன்பிட்வீனில் உள்ள 65 ஸ்கொயரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த 65 ஸ்கொயரோட கொடுத்துருக்க நம்பரை செக் பண்ணுறோம். ஓகேவா? செக் பண்ணும் பொழுது 65 ஸ்கொயரை விட இங்கே உள்ள நம்பர் ஸ்மாலாக இருந்தால் ஸ்மாலர் நம்பர் எடுத்துக்கணும், பிக்காக இருந்துச்சுன்னா லார்ஜர் நம்பர் எடுத்துக்கணும். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 65 ஸ்கொயரை விட நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் ஸ்மாலாக இருக்குது. ஸோ 61 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ 3 டிஜிட்ஸில் பார்க்கலாம். ஓகே. இப்போது ரூட் ஆஃப் 324. அகைன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் எந்தெந்த நம்பர்லலாம் வரும்? 2 ஸ்கொயர் 4ல் வரும். அகைன்
8 ஸ்கொயர் 64. ஸோ இங்கே 4ல் முடியுது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 2 and 8. ஓகே, ஸோ 2, 8. அப்போது இந்த 2 டிஜிட்டை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டை பாருங்கள், 3. ஓகே, ஸோ 3 எந்தெந்த நம்பருக்கு இடையில வருது? 1 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கும் இடையில. அப்போது பிட்வீன் 1 and 2. ஓகே, நம்ம மினிமம் நம்பர் எடுத்துக்கணும் 1, 1. இப்போ 12க்கும் 18க்கும் இன்பிட்வீனில் உள்ள 15 ஸ்கொயரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். 15 ஸ்கொயர் என்ன? 225. ஓகேவா? இப்போ 225 விட இந்த நம்பரை பாருங்கள், 324ங்கிறது பிக்காக இருக்குது. ஸோ இங்கே உள்ள பிக்கர் நம்பரை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் 324ஓட ஆன்சர் என்ன? 18. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ டெசிமல் நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? இப்போ ரூட் ஆஃப் 16 என்ன ரைட் பண்ணலாம்? 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாமா? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.4. ஓகே, நம்மளுக்கு தெரியும் 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 4. இங்கே 2 டிஜிட் வந்து டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம சிங்கிள் டிஜிட்டில் எடுத்துக்கணும். ஸோ 0.4ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரையும் இந்த நம்பரை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இதோட ஆன்சர் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 110 என்ன? 440 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4. ஓகே, இப்போ இதை ரெண்டு ப்ளஸ் பண்ணுமா? அப்போது 440 + 1 441 by 4. 441ங்கிறது எதோட ஸ்கொயரு ரூட்டு? 21 ஸ்கொயர் தான் 441. ஓகே, நம்மளுக்கு தெரியும் 2 ஸ்கொயர் 4ன்னு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன? 2. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 121 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 என்ன? 11. என்ன 11. ஓகே, ஏன்னா 11 ஸ்கொயர் தான் 121. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 என்ன? 11. ஓகே, இப்போது இங்கே ரூட்டில் வந்து 40, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 20 இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் 0 தான் ஆன்சரில் எடுத்துப்போம். அது மாதிரி 40 இருக்குது அப்படின்னா இதில் பாதி, அதாவது 4ல் பாதி எவ்வளோ? 2. அப்போ 20 தான் நம்ம ஆன்சரில் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 வந்து 11 எழுதிட்டு இங்கே நம்மளுக்கு 4 zeros இருக்குது. ஸோ இதில் பாதி எவ்வளோ? 2. அப்போ 20 மட்டும் எழுதிக்கிறோம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.